அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த அன்னையின் பெயரால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சி வழியாக உங்களோடு உரையாடுவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை கடந்த காலத்திலே பல்வேறு இந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள் வழியாக நாம் கண்டறிந்தோம். இடைப்பட்ட காலத்திலே கொஞ்சம் தொய்வடைந்து விட்டது. இப்பொழுது மீண்டுமாக இதை ஆரம்பிக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை இறைவன் ஆசீர்வதித்து நமக்கு நலமானதாக அமையவும், நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழலையும் நல்ல ஒரு மனநிலையும் நமக்கு இறைவன் அருள வேண்டுமென நம்முடைய மன்றாட்டுக்களை, வேண்டல்களை இறைவனிடம் எழுப்பி இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் ஆரம்பிக்கின்றோம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லா வல்ல எங்கள் தந்தையை இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நானே இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொன்னவரே, இதோ இந்த அருமையான நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் வழியாக உம்முடைய இறை அனுபவத்தை முழுமையாக எங்களுக்கும் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கும் நீர் வணங்கி கொண்டு இருக்கிறேன் என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நிகழ்வானது உம்முடைய இறை பிரசன்னத்திலே ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதன் வழியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதன் வழியாக பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். திருப்பலியுடைய மேன்மையை அறிந்து கொள்கிறார்கள். மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அதற்காக இது உதவியாக இருக்கிறது என்பதை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தூய தந்தையே, இதோ இந்த நாள் முழுமையாக நல்ல நாளாக அமைய உடைய தூய ஆவியின் வரங்களை இங்கு இருக்கின்ற அருள் தந்தையர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் நீ வழங்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இதோ இந்த திருப்பலியுடைய முக்கியமான இந்த கருத்துக்களை, திருப்பலியுடைய மேன்மையாக இருக்கிற இந்த நற்கருணை பகுதியை, ஆண்டுடைய பிரசன்னத்தை இதோ நாங்கள் இந்த குழுக்கள் முழுமையாக வெளிப்படுத்துகிற பொழுது உங்களுடைய தூயாவின் வல்லமையினால் நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்ல எங்களுக்கு அருள் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, மீண்டுமாக உங்களுக்கு அன்பு கலந்த நல்ல வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஒரு இடைவெளி ஆகிவிட்டது, தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்கள். எனவே ஏறக்குறைய 3 வாரங்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம், தொடர்ந்து இருக்கின்றோம். எனவே என்ன நாம் இதுவரைக்கும் பேசணும் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியாமல் மறந்து போயிருக்கலாம், தொடர்ச்சி இல்லாமல் போயிருக்கலாம். அது இயல்பானது தான். பள்ளிக்கூடங்களிலே, வகுப்புகளிலே நீண்ட நாட்கள் தீபாவளி ஹாலிடேஸ், பூஜா ஹாலிடேஸ் அல்லது இப்பெல்லாம் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அதெல்லாம் அதிகமாக விடுறதில்ல. ஆனால் இந்த விடுமுறைகள்லாம் அதிகமாக விட்டுறாங்க. 4 நாள் 5 நாள் 6ஆவது நாள் வகுப்பறையில் உட்காந்தாக்கா இது வரைக்கும் என்ன படித்தோம், எந்த கிளாஸில் இருக்கணும்னே தெரியாது அவனுக்கு. அதனால இதெல்லாம் இயல்பு தான். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக இதுவரைக்கும் எத்தனை தொகுப்புகளை பார்த்திருக்கின்றோம், என்ன விஷயங்களை எல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து நாம் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு குயிக் ரீகேப் நம்முடைய சகோதரி சித்ரா ஆசிரியை அவர்கள் இதை பற்றி சொல்வார்கள். அறிவோம் திரு அவை பகுதியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பகுதியில் நாம் விரிவாக பார்த்தது திருப்பலியை பற்றி. 5 வாரங்கள் திருப்பலியை பற்றி பார்த்துள்ளோம். முதலாவதாக வருகை பகுதியை, 2வது இறைவார்த்தை பகுதி, 3வது காணிக்கை பகுதியை பற்றி மிகவும் விரிவாக நாம் பார்த்துள்ளோம். இப்போது 4வது பகுதியாக நாம் பார்க்க இருப்பது நற்கருணை மன்றாட்டு பகுதி. இதை பற்றி தந்தை அவர்கள் விரிவாக சொல்ல இருக்கிறார்கள். பார்த்து மகிழ்வோம். சொன்ன மாதிரி கரெக்ட். ஆனா நற்கருணை பகுதியில மன்றாட்டு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டா. நம்ம சொன்ன 3 விதம் பார்த்துட்டோம் நம்ம. ஆமா. இப்ப 4வது நற்கருணை, அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது பகுதி அப்படி கரெக்டா சொன்னீங்க, அது ஈஸியா புரியுது. நற்கருணை பகுதி எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா, இறைவார்த்தை பகுதி முடிந்ததுக்கு அப்புறம், இந்த மன்றாட்டு இறை மக்கள் மன்றாட்டு முடிந்ததுக்கு அப்புறம் காணிக்க பாடல் ஆரம்பிக்கிறது.
மக்கள் காணிக்கை கொண்டு வராங்க. இந்த அப்பரசம் எல்லாமே வந்து பீடத்தில் வைத்து தயார் செய்துட்டு தூபம் காட்டிட்டு, பீடத்தை சுற்றி தூபம் காட்டிட்டு பிறகு இந்த குருவானவர் திருப்பலிக்கான தயாரிப்புல இருந்துட்டு இந்த காணிக்கை பொருட்கள் மீது மன்றாட்டை ஆரம்பிக்கிறார். காணிக்கை பொருட்கள் மீது மன்றாட்டு. அப்போ வந்து நம்ம ஜெபிப்போமாக அது சொல்ல மாட்டோம். சொல்லாம என்ன பண்ணோம்னா, சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதும் முடியுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் அந்த சொல்லி அடைத்த உடனே நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்றோம், அந்த ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலத்து நலனுக்காகவும் ஒரு கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அதாவது அந்த காணிக்கையை கடவுளுக்கு ஏற்றதாக நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு அந்த காணிக்கை பொருட்கள் மீது ஒரு மன்றாட்டு ஜபத்தை சொல்றார். அது சொல்லி முடிச்ச உடனே தான் காணிக்கை மன்றாட்டுன்னு ஒன்று ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ஆங்கிலத்தில் சொல்ற ப்ரிஃபேஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து தான் இந்த காணிக்கை, இந்த மன்றாட்டானது முழுமையாக நற்கருணை வழிபாடு முழுமையாக இதுல இருந்து ஆரம்பமாகிறது. அது எத்தனை வகையான நற்கருணை மன்றாட்டு இருக்கிறது என்பதை பற்றி தந்தை அவர்கள் நமக்கு சற்று விளக்கமாக அதை கூறுவார்கள். இப்ப நற்கருணை பகுதி இதுதான் முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு நாம சொல்லுவோம். இந்த நற்கருணை பகுதியிலேயும் கூட அந்த கரங்களை உயர்த்தி அப்பரசத்தை நாம் அர்ச்சித்து இயேசுவின் திருவுடலாக இரத்தமாக அது மாறுகிற அந்த பகுதியை தான் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மிக முக்கியமான மையமான ஒரு பகுதியாக நாம் சொல்வது. நடுப்பூசை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நடுப்பூசைன்னு சொல்லுவாங்க. அது எதற்கு அப்படின்னாக்கா, நம்ம ஆளுங்களுக்கு இந்த நற்கருணை மட்டும்தான் திருப்பலி என்ற அந்த ஒரு கண்ணோட்டம், ஒரு கருத்து. அது தவறு இல்லை, ஆனால் முற்றிலும் சரியும் கிடையாது. ஏனென்றால் இந்த திருப்பலி என்பது, நற்கருணை கொண்டாட்டம் என்பது எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா, தந்தை மகன் தூய் ஆவியார் அதிலிருந்து ஆரம்பிக்குது. கடைசியா எங்க முடியுது அப்படின்னா, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சென்று வாருங்கள் என்ற அந்த பகுதியோட முடியுது. அதனால்தான் நிறைய பேருக்கு என்னன்னா, கடைசி நேரத்தில் வந்தா கூட கூச்ச நாச்சம் இல்லாத வந்து நன்மை வாங்குறது. ஏன்னாக்கா அவரு அந்த நடுப்பூசைக்கு வந்துட்டார்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு வருகை பாட்டுலாம் தேவையில்லை, இறை வார்த்தையும் தேவையில்லை, அதெல்லாம் நான் வீட்டிலே படிச்சுக்க வேண்டுவாரு. நீ வீட்டிலே படிச்சுக்கனாக்கா நீ வீட்டிலே நன்மை வாங்கிக்கணும், இங்க என்னதுக்கு வர? அப்ப நடுப்பூசை அப்படின்றது மட்டும் இல்லை, பூசை என்பதை முழுமையாக நாம் காண வேண்டும். அந்த விதத்துல இந்த நற்கருணை மன்றாட்டு என்பது நற்கருணை வழிபாட்டினுடைய மையமாக இருக்கிறது. இந்த நற்கருணை மன்றாட்டு எதுல ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை பாடலாம் அல்லது படிக்கலாம். நிறைய பேருக்கு பாட வரலன்னாக்கா மரியாதையா படிச்சுறது நல்லது. நீங்க பாடி எல்லாரையும் ஒரு வழியா ஆக்கி, ஒருவேளை அதுல நல்ல இசை தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்கன்னாக்கா காதை பொத்திக்கிட்டு அவங்க பாட்டு என்ன சொல்றதுன்னே தெரியா போயிடும். சில பேர் இதை எங்களை மேலே எழுப்புங்கள்னு எங்கேயோ போய் எழுப்பி விட்டு இதுக்கு மேல எங்க எழுப்புறது? அவ்வளவு உச்சத்துல போய் பாட தெரியாத பாடுறதை விட என்ன செய்யலாம், அழகாக பக்தியாக பொறுமையாக நிதானமாக அதை அப்படியே வாசிக்கலாம். ஆனா இருந்தாலும் இது ஒரு புகழ் உரை என்பதனால, ஒரு புகழ்ச்சி பாடல் என்பதனால பாடுவது பொருத்தமானது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் இளையராஜா கச்சேரி அங்க நடத்தல, அதனால நம்ம பாடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாரும் பாடலாம், எல்லாரும் பாடலாம். ஆனா என்ன, சுத்தமாவே எனக்கு பாட்டு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வாசிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பாடுறதை விட வாசிக்கிற அந்த சமயத்துல மக்கள் சொல்கின்ற அந்த நேரத்துல பக்தி அதிகமாகுது, உணர்ந்து சொல்றாங்க. பாட்டு எவனோ ஒருத்தன் பாடுறான், நான் பாட்டு நிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஏனோ தானோ போக்கு இருக்கக்கூடாது. எனவே நற்கருணை மன்றாட்டு என்பது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் என்று குருவானவர் சொல்ல மக்கள் பதில் உரைக்க அதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பூசையில ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வந்து இது 3வது இடத்துல தானே? இது நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்பது
பூசையில இருக்கக்கூடிய திருப்பலி, பூசைன்ற வார்த்தையை மாத்தணும், திருப்பலி அப்படிதான் கரெக்டான வார்த்தை. அதனால பூசைன்னாக்கா என்ன பூசை போடுறோம் நம்ம, தைப்பூசமா அது இல்லை. அதனால திருப்பலி அப்படின்றதுதான் சரியான வார்த்தை, அதை நம்ம வச்சுக்குவோம். அப்ப திருப்பலியினுடைய தொடக்கம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி அவங்கள அழைக்கிறோம். அது தொடக்க பகுதி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இறைவார்த்தை பகுதி. அந்த இறைவார்த்தை பகுதியில நற்செய்தியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு வரும். இதுல இன்னும் ஒண்ணு கவனிக்கணும் என்னன்னாக்கா, அப்புறம் சொல்றேன் தொடர்ச்சியா. அப்புறம் நற்கருணை இந்த மன்றாட்டுல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஏன்னா இது மூணாவது. அப்புறம் கடைசி பகுதியில எல்லாரையும் அனுப்ப போறோம், ஆசீர் கொடுக்க போறோம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்றோம். இதுல நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த 1, 2, 3 தான் இறை வார்த்தைக்கு முன்னாடி நம்ம சொல்ற அந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அதை விட்டுடுங்க. இப்ப தொடக்கத்துல நற்கருணை மன்றாட்டு, கடைசி இந்த 3 இடத்திலேயும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்றவர் யாருன்னா, திருப்பலியை நடுவமாக நின்று நிறைவேற்றுகின்றவர் சொல்லக்கூடிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது அவர் மட்டும்தான் சொல்லணும். ஏன் நற்செய்தியில மட்டும்தான் இந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாக சொல்லும் பொழுது கரங்களை விரித்து சொல்வது இல்லை? முதல்லயும் சரி, நடுவுலையும் சரி, கடைசியிலையும் சரி கரங்களை விரித்து. ஏன்னா அவரு பிரசிடென்ட், அவர் தான் நடுவமாக இருக்கிறார், முதன்மையாக இருக்கிறார். அந்த முதன்மையாக இருந்து திருப்பலி ஆற்றுகின்றவர் கரங்களை விரித்து சொல்கிறார். ஆனா இந்த நற்செய்தியை வாசிக்கும் பொழுது யார் வேணா வாசிக்கலாம். அப்ப அந்த பிரசிடென்ட் அவர் இல்ல, முதன்மையாக திருப்பலி ஆற்றக்கூடியவர் அவர் இல்லை என்பதனால அவர் அந்த கரங்களை உயர்த்த தேவையில்லை, விரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை குவித்து தான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்கிறார். அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு வரும். இப்ப இந்த நற்கருணை மன்றாட்டுல பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய திரு அவை அழகாக இந்த வழிபாட்டை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த வழிபாடுதான் நம்முடைய வாழ்வுதான் நம்முடைய வழிபாட்டுக்கு மீண்டுமாக கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்ப வாழ்வே வழிபாடு, வழிபாடே வாழ்வு. அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த வழிபாட்டை எவ்வளவு அழகாக அமைத்து நமக்கு இது கொண்டாடுவதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமா இருக்குது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா நற்கருணை மன்றாட்டு அப்படின்னு, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அந்த 3 பதில் உரையெல்லாம் வருது. அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவரே தூயவரான தந்தையே அப்படின்னு வருது பாத்தீங்களா. இத பல பேர் பல விதமான ராகங்கள்ல பாடுவாங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க அங்க தியாகராஜ பாகவதர் கச்சேரி நடத்தல, உங்க அங்க இசை புலமையை அங்க உயர்த்தி காட்டி ஆண்டவருடைய அந்த அற்புதமான அந்த வார்த்தைகளை நீங்க பின்தள்ளிடக்கூடாது. மறை உரையிலே அப்படிதான், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நீங்க பாட்டு மேடை அலங்காரம் உரை ஆற்றி இறை வார்த்தை என்னைய சொல்லுது அப்படின்னா கடைசி வரைக்கும் அது தெரியாது. ஆமையான்னு சொல்லி பாட்டுன்னு முடிச்சிருவாங்க, ஒரு கதையோட முடிச்சு. அது மறை உரை கிடையாது. இறை வார்த்தை தான் மையம், இறை வார்த்தை பகிர்வு தான் மறை உரை. அதே போலதான் இந்த நற்கருணை மன்றாட்டு அப்படின்னு சொல்றது, இது திருச்சபையின் சார்பாக திருச்சபையின் நிலையில் இருந்து இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல், ஒரு புகழ்ச்சி, இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு அந்த பாடல். அதனால அந்த நேரத்துல உங்களுடைய இசை புலமை, உங்களுடைய இசை திறமை, உங்களுடைய இசை ஆர்வம் என்பதெல்லாம் இந்த வார்த்தைக்கு மெருகூட்டி இந்த வார்த்தையை முதன்மையாக கொண்டு வர வேண்டுமே ஒழிய, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பாடுவாங்க இந்த இந்த ப்ரிஃபேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நற்கருணை மன்றாட்டு, அரை மணி நேரம் ஒரு கச்சேரி நேரம் எங்க போறது. அதனால எவ்வளவு சுருக்கமா சுவையா அழகா பாட முடியுமோ பாடலாம். ஒரு சில பேருக்கு பாட வராது, நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க பாடி எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குறத விட படிங்க, அழகா படிங்க, வார்த்தை தெளிவா படிங்க, மக்களை ஜெபிக்க நீங்க உதவி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராயர் இருந்தார், சொல்லலாம், நம்முடைய முன்னாள் பேராயர் ஆனந்தராயர் அவர்கள். அவரு இந்த 3த்தையும் பாடுவாரு. அந்த நற்கருணை மன்றாட்டை பாடவே மாட்டார், அழகா படிச்சுடுவார். அது படிச்சுட்டாக்கா அந்த ஜெபம் அதுவும் இறைவனுக்கு ஏற்ற ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது, பக்தியாக இருக்கிறது. எனவே இந்த நற்கருணை மன்றாட்டு என்பது காலத்திற்கு ஏற்ற வகையிலே
நாம் கொண்டாடுகின்ற அந்த விழாக்கு ஏற்ற வகையிலே நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து நாம் இறைவனை புகழ்கின்ற வகையிலே எத்தனை வகையான நற்கருணை மன்றாட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்குது. நிறைய பேருக்கு ஏப்பா என்ன ஒரே புஸ்தகம் தான் வைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய புக்கு தலகாணி மாதிரி ஒரு புஸ்தகம் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்க பாட்டி கேட்டாங்க, ஏன் சாமி இந்த ஒரு அரை மணி நேரம் பூசை வைக்கிறதுக்கா நீ 6-7 வருஷம் படிச்ச அப்படின்னாங்க. அரை மணி நேரம் பூசை வைக்கிறது மட்டும் இல்லை, மற்றதும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப தலகாணி மாதிரி இவ்வளவு பெரிய புஸ்தகம் ஏன் அப்படின்னா கவனிங்க. முதல்ல திருவருகை காலம், அதான் தொடக்க காலம், ஆகமன காலம் அப்படின்னு பழைய தமிழ்ல சொல்றது. அந்த திருவருகை காலத்திற்கு ஏற்ற வகையில எத்தனை வாரங்கள் இருக்கு திருவருகை காலத்துல? 4 வாரங்கள்னு வச்சுங்களேன். அந்த 4 வாரங்களுக்கும் ஏற்ற வகையில முதல் 2 அப்படின்னு வரும். திருவருகை காலம் தொடக்க உரை 1, திருவருகை கால தொடக்க உரை 2. அப்ப முதல் வாரமும் 2ஆம் வாரமும் 3ஆம் வாரமும் 4ஆம் வாரமும் அப்படின்னு நம்ம அதை பயன்படுத்துவோம் திருவருகை காலத்துல. அதற்கு அடுத்த பத்தி பாத்தீங்கன்னா திருவருகை காலத்துக்கு அடுத்தது ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு காலம். அந்த இயேசுனுடைய பிறப்பின் தொடக்க உரைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1, 2, 3 அப்படின்னு இங்க இருக்குது. அதற்கு அடுத்தது இயேசுனுடைய பிறப்புக்கு அடுத்து திருக்காட்சி விழா வருது. திருக்காட்சி விழாவுக்கென்று தனியா ஒரு தொடக்க உரையே இருக்குது. இயேசு பிறந்துட்டாரு, அடுத்தது இயேசு என்ன பண்ண போறாரு? பாடுகள் பட போறாரு. தவக்காலம், தவக்காலத்துல எத்தனை தொடக்க உரைகள் இருக்கு? 3, 4 இருக்குது. 4 தொடக்க உரைகள் இருக்குது. 4ஐயும் அந்தந்த கருத்துக்கு ஏற்ற வகையில, நோன்பு பற்றியா, ஜெபத்தை பற்றியா, அல்லது தவத்தை பற்றியா அப்படின்றது அங்க இருக்கு. அதுக்கு ஏற்ற வகையிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிறகு ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகள் அப்படின்றது 2 இருக்குது. ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகள் 2 இருக்கு. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாடுகளுடைய வெள்ளிக்கிழமைக்கு நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அதன் பிறகு இயேசுனுடைய உயிர்ப்பு, அந்த உயிர்ப்பின் அடிப்படையிலே பாஸ்கா தொடக்க உரைகள் ஏறக்குறைய 5க்கு மேலேயே இருக்குது. இந்த 5 தொடக்க உரைகள் இருக்குது. பிறகு ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்றம், அது 2 இருக்கு. ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்றம். அதன் பிறகு பொதுக்கால ஞாயிறுகள் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 6 இருக்கு நினைக்கிறேன். கரெக்ட், 6 இருக்கும். இந்த 7 இருக்கு, 7 இருக்கு. பிறகு நற்கருணையை பற்றிய ஒரு தொடக்க உரை 2 வகையில அதை பயன்படுத்திக்கலாம். 2. அதற்கு அடுத்து நற்கருணைக்கு அடுத்தபடியா அன்னை மரியாளுக்கான அந்த தொடக்க உரைகள், அதுலயும் 2 இருக்கு. அதன் பிறகு திருத்தூதர்கள் வராங்க, அதுலயும் 2. திருத்தூதர்களுக்கு அடுத்தது புனிதர்கள் வராங்க, அந்த புனிதர்கள் 2. பிறகு மறைசாட்சியர், மறைசாட்சியருக்கு 2. அருள் நெறியாளர்கள், கன்னியர், துறவியர் என்ற தொடக்க உரை. பிறகு பொது காலத்திற்கான தொடக்க உரைகள் ஏறக்குறைய உங்களுக்கு 6 இதுல உங்களுக்கு அது வந்துருது. அப்ப இறந்தோருக்கான தொடக்க உரை அது 3, 4 வருகிறது. 4 வருகிறது. இதோட முடியுதுங்க இந்த தொடக்க உரை. 5 இருக்குது இறந்தோர் தொடக்க உரை. அப்ப 5 தொடக்க உரைகள் அங்கே இருக்கிறது. அதான் ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்றது. ப்ரிஃபேஸ் என்று சொல்லக்கூடியது நற்கருணை மன்றாட்டு. அதுல அது இந்த தொடக்க உரை என்பது இத்தனை தொடக்க உரைகள் இருக்குது. இப்ப பாருங்க, திருவழிபாட்டுல இவ்வளவு பொக்கிஷம் இருக்குது. இது யார் நம்ம கவனிக்கிறோம்? யார் நம்ம இதை நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா பெரும்பாலான தவறு குருக்களுக்கான எங்களுடைய தவறாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்தந்த கருத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த தொடக்க உரைகளை நாம் பயன்படுத்தி, இது இல்லாம சிறப்பு கருத்துக்களுக்கான தொடக்க உரைகளும் இருக்குது. திருமணத்துக்கு தொடக்க உரைகள் இருக்குது. அப்புறம் துறவு வார்த்தை பாட்டுக்கு இருக்கு. இப்படியாக பல தொடக்க உரைகள் அந்தந்த கருத்திற்கு, நிகழ்ச்சிக்கு, கொண்டாட்டத்திற்கு ஏற்ற வகையிலே இந்த தொடக்க உரைகள் இருக்கிறது. எனவே இந்த தொடக்க உரை என்பது கடைசியில எப்படி முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூயவர் அப்படின்ற அந்த பாடலோடு முடியுது. இப்ப நீங்க பாடலை முதல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஹை மாஸ், லோ மாஸ், பாடல் பூசை, அப்புறம் சாதாரண பூசை, என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என்ன தோசையா, ஸ்பெஷல் தோசை, சாதா தோசைன்றதுக்கு தோசைன்னா தோசை தான், அவ்வளவுதான். பூசைன்னா பூசை தான், திருப்பலினா திருப்பலி தான். அப்புறம் ஒரு ஸ்பெஷல், அப்புறம் இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லாம் ஏறக்குறைய எல்லா திருப்பலியையும் ஒரே மாதிரி தான் நம்ம வைத்து விட்டோம். அரை மணி நேரத்தில் கூட அந்த திருப்பலியை நம்ம முடிக்கலாம்.
அதே நாம 1.5 மணி நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையில நாம அந்த திருப்பலியை முடிக்கலாம். அதனால எல்லா திருப்பலிகளும் ஒரே மாதிரியான திருப்பலிகள் தான் என்பதனால் இந்த தூயவர் என்பது நீங்கள் பாடலாம் அல்லது அதை சொல்லலாம், ஜெபிக்கலாம், அது உங்களை பொறுத்து இருக்கிறது. ஆனால் இது ஒரு புகழ்ச்சி பாடல், வானவருடைய வாழ்த்து பாடல். எசையா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எசையாவினுடைய அழைப்பு நிகழ்ச்சி வருது. எசையாவை ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப எசையா ஒரு காட்சி காண்றார். அந்த காட்சியில விண்ணகத்தை பத்தி அவரு காண்றார். ஏறக்குறைய ஒரு 6வது வசனம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க வானதூதர்கள் 6 ரெக்கைகள் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்த ரெக்கைகளில் பறந்தார்கள், கண்களை மூடினார்கள், கால்களை மூடினார்கள், ஆண்டவரை புகழ்ந்து சொன்னார்கள். அதை என்ன கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. 3வது வசனம் நினைக்கிறேன். 3வது வசனம் சொல்லுங்க. அவர்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆமா, ஓகே. இந்த ஒரு வார்த்தையை நாம இப்ப விண்ணவர் கீதமாக, வாழ்த்தாக நாம இப்ப இங்க இந்த சமயத்துல இந்த தொடக்க உரையினுடைய இறுதியில நாம பாடுறோம். இதோட இந்த நற்கருணை, அதாவது இந்த தொடக்க உரை, நற்கருணை பகுதியில, நற்கருணை கொண்டாட்டத்துல, நற்கருணை மன்றாட்டு என்றதுல தொடக்க உரைகள் என்பது இதோட முடியுது. இதோட முடியுது. புரியுதுங்களா? நன்றி தந்தையே. தந்தை அவர்கள் மிக தெளிவாக இந்த நற்கருணை மன்றாட்டினுடைய தொடக்க உரையை அழகாக சொன்னார்கள். ஏறக்குறைய ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றபடி இந்த ப்ரீஃபேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்த்தொலியை பற்றி தந்தை அவர்கள் சொல்லினார்கள். இந்த வாழ்த்தொலியில பாத்தீங்கன்னா இந்த ஆகமன காலம் என்று சொல்லுகிற பொழுது அது கிறிஸ்து பிறப்புக்கு தயாரிப்புக்கின்ற காலம். அதுல பாத்தீங்கன்னா 4 வாரங்கள் கொடுத்திருக்கிறது. அந்த 4 வாரத்திலையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு எப்படி கருவுற்றார் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமாக அது ஒவ்வொரு வாரத்திலையும் கொடுத்திருக்கும். மரியாளுக்கு தூய ஆவியானவர் மங்கள வாழ்த்து செய்தி சொன்னது, அவர் வார்த்தையாக இருந்தார், அப்புறம் வடிவெடுத்தார், அப்புறம் மாதா கிறிஸ்து இயேசுவை பிறப்பதற்கு அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த ஆகமன காலத்துல அந்த ப்ரீஃபேஸ்ல கொடுத்திருக்கும். கிறிஸ்து பிறப்பு காலத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு பிறந்ததற்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சியாக எப்படி இருந்தார், வார்த்தை மனு உருவானார், அதுதான் வரும். நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா தலைப்புல மனு உருவானார், அது எப்படி மனு உருவானார், எப்படி வந்தார் என்பதை கொடுத்திருக்கும். அப்ப பிறகு அந்த தவக்காலம் சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசு பாடுகள் பட்டது. அவர் காட்டி கொடுக்க இந்த பிலாத்து கைது செய்யப்பட்டு காட்டி கொடுத்தது, எப்படி பாடுபட்டார் அப்படின்னு இருக்கும். பெரிய குருத்து ஞாயிறுல பாத்தீங்கன்னா அந்த பெரிய வெள்ளிக்கிழமையில அவருடைய பாடுகளின் உச்சம் அதிலே கொடுத்திருக்கும். உயிர்ப்பு காலம், இந்த பாஸ்கா காலத்துல பாத்தீங்கன்னா அவர் உயிர் தெழுந்ததை அது அப்படியே அதுல கொடுத்திருக்கும். இப்ப அந்த புனிதர்களுடைய பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 பகுதின்னு சொன்னாங்க, 2 இருக்குதுன்னாங்க. ஒண்ணு பீட்டர் அண்ட் பால், ராயப்பர், இவங்களுக்கு அவருடைய திருவிழாக்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கும். மற்றது மற்ற புனிதர்களுக்கு அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய திருவிழாக்கள்ல பயன்படுத்துவதற்கும், மற்ற நாட்கள் மற்ற புனிதர்களுடைய இது இருக்கும். அதே போல அருளாளர்கள் சொன்னாங்க. அருளாளர்கள் அதாவது குருக்கள் அப்படின்னு நம்முடைய புனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ஜான் மரிய வியானி, அவங்களுடைய புனித வனத்து சின்னப்பர், வனத்தந்தோனியார், அவங்களுடைய திருவிழாக்கள்ல அது பயன்படுத்தக்கூடியது. கன்னியர்கள்னு சொல்லும் பொழுது இப்போ நிறைய செயின்ஸ்லாம் இருக்கிறாங்க, அருள் கன்னியர்களாக இருந்து அவங்களுடைய இதுல. அப்போ ஆமா, அப்போ இந்த இறப்பு காலம் சொல்லும் போது இறப்பு திருப்பலியில அந்த ஒரு கன்சோலிங், அந்த ஒரு தேற்றுகின்ற வார்த்தைகளை இயேசு எப்படி அந்த இறந்து போனவர்களுக்கு அந்த இதெல்லாம் அது இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த தூயவர் வானவர் கீதம், அதனுடைய இது அப்படியே அவங்க அந்த விண்ணவர் கீதத்தை பாடக்கூடியதாக. அதனுடைய தந்தை அவர்கள் சொன்ன அந்த கருத்திலோடு சேர்ந்து இது அது இன்னும் உங்களுக்கு சொல்லப்படும் விளக்கமா. இப்ப ஏறக்குறைய அந்த தூயவர் பகுதியோட இந்த ப்ரிஃபேஸ் என்று சொல்லக்கூடிய தொடக்க உரை என்பது முடியுது. இப்ப நற்கருணை மன்றாட்டு அப்படின்ற அந்த ஒரு தலைப்புக்கு போறோம். இப்ப நற்கருணை வழிபாடு, அந்த வழிபாட்டுக்கு முதல்ல வார்த்தை தொடக்க வழிபாடு, வார்த்தை வழிபாடு, அப்புறம் காணிக்கை என்பதோடு நற்கருணை வழிபாடு தொடங்கிடுச்சு. நற்கருணை வழிபாடு காணிக்கையை தொடங்கி அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா தொடக்க உரை. 3வது இதுதான் உச்சமாக வரக்கூடிய முக்கியமான ஒன்று,
நடுப்பூசன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆ. அந்த நடுப்பூசைக்கு தான் இப்போ வரும் இந்த நற்கருணை மன்றாட்டு அப்படின்னு. எத்தனை நற்கருணை மன்றாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா 4 நற்கருணை மன்றாட்டுகள் இருக்குது. ஓ அப்பா. ஒண்ணு ஒரு ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது. முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா முதல் நற்கருணை மன்றாட்டு இது வந்து ரோமை நற்கருணை மன்றாட்டு என்று சொல்லக்கூடிய ரோமன் கேனன். அது வந்து கேனன் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரோமை நற்கருணை மன்றாட்டு. ஏன் ரோமை நற்கருணை மன்றாட்டு அப்படின்னாக்கா இதுல வரக்கூடிய அந்த புனிதர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரோமை புனிதர்கள், முதல் ஆதி புனிதர்கள், அவர்களுடைய தொடக்கத்தில் இருந்த அந்த புனிதர்கள். அதோடு கூட இங்க வரக்கூடிய அனைத்து புனிதர்களும் பாத்தீங்கன்னா மறைசாட்சியர்கள், பிலிப்பு, யோவான், கிளெமென்ட், சிக்ஸ்துஸ், சீமோன், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோகனஸ், ஜான், பால், காஸ்மாஸ், தாமியான் அப்படின்லாம் அந்த புனிதர்கள் எல்லாரையும் நம்ம அந்த ரோமை காலத்திலே முதல் கிறிஸ்துவர்கள் காலத்திலே இருந்த அந்த புனிதர்களை நாம் அங்கே பயன்படுத்துகிறோம். பிறகு இந்த ரோமன் கேனன் என்று சொல்லக்கூடிய முதல் நற்கருணை மன்றாட்டு ஒரு நீண்ட நற்கருணை மன்றாட்டு. இதை எப்ப எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் இதை பொதுவாகவே பயன்படுத்தலாம். இப்ப நான் வாரத்திற்கு ஒரு முறை திங்கள் செவ்வாய் ஏதாவது ஒரு நாள்ல முடிஞ்சதுன்னா அதை பயன்படுத்துறேன். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நேரம் நிச்சயமாக எடுக்காது, அதிக நேரம் எடுக்காது. ஆனா பாஸ்கா திருவிழிப்பு, கிறிஸ்து பிறப்பு அந்த மாதிரி காலத்துல எக்ஸ்ட்ரா பிரேயர்லாம் அதுல இருக்குது. அதை நாம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் நமக்கு நேரம் எடுக்கலாம். எனவே இதை ஒரு அருமையான பொக்கிஷமான ஒரு நற்கருணை மன்றாட்டு. இதை நாம் பயன்படுத்துவது நல்லது. ஆனா நிறைய நம்ம குருக்கள் தொடரதே கிடையாது, இதை பார்க்கறதே கிடையாது. ஏன்னா எப்பா அதுக்குள்ள ஏஞ்சி போயிடுவாங்க எல்லாரும். அதுக்காக வேண்டி சீக்கிரமா ஷார்ட்டா முடிக்கணும்னு டப்புன்னு என்ன பண்றாங்க, எடுத்த உடனே நற்கருணை மன்றாட்டு 2வது மன்றாட்டு தான் எடுத்து வச்சாக்கா 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்ப இன்ஸ்டன்ட் பட்டுன்னு வந்தமா போனமான்னு இருக்கணும், வளவளன்னு வளர்த்திக்கிட்டா இருக்கிறது அப்படின்ற மாதிரி. இந்த 2வது நற்கருணை மன்றாட்டுல பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் நிறைய இருக்குது. அது ரொம்ப வசதியா பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது. ஏன்னா அதிலே உங்களுக்கு ப்ரிஃபேஸ் என்று சொல்லக்கூடிய தொடக்க உரை இருக்குது. அந்த தொடக்க உரையை பாத்தீங்கன்னா இப்ப ஃபாதர் சொன்னார் பாத்தீங்களா, இயேசுவினுடைய அந்த கற்பமாக உற்பவித்து அவர் பிறந்தார், அப்புறம் இறந்தார், உயிர்த்தார், எல்லாத்தையும் அந்த சால்வேஷன் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய மீட்பின் வரலாற்றை முழுமையாக ஒரு சில வார்த்தைகளிலேயே அங்க சொல்லிடுவாங்க. அந்த நற்கருணை மன்றாட்டு நீங்க அந்த தொடக்க உரையை நீங்க வாசிச்சுட்டு வேற நற்கருணை மன்றாட்டுக்கு நீங்க போகக்கூடாது. இத நீங்க பாடுறீங்க, இந்த தொடக்க உரையை பாடுறீங்கன்னா 2வது நற்கருணை மன்றாட்டு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும். ஆனா வேற தொடக்க உரைகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு நற்கருணை மன்றாட்டு இந்த 2வது நற்கருணை மன்றாட்டு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆக இந்த 2வது நற்கருணை மன்றாட்டு சின்னது, சுலபமானது, பெரும்பாலும் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதாகவே இது இருக்கிறது. இன்னொன்னு இருக்கு 3வது நற்கருணை மன்றாட்டு. இது வந்து பெரும்பாலும் இதைத்தான் பெரிய நிகழ்வுகளிலே அல்லது கூட்டு திருப்பலிகளிலே பல பேர் சேர்ந்து திருப்பலி ஆற்றுகின்ற வேளையிலே இதை பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் 3 குருக்கள் இடையில இது வந்து வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. திருவிழா திருப்பலி அது மாதிரி சமயத்துல இப்ப அவங்க சகோதரி சொன்னாங்க பிஷப் மாஸ் அப்படின்லாம் இருக்கும் பொழுது இந்த 3வது திருப்பலியை பயன்படுத்துவது முறையானது, சரியானது. ஆனா இதுல தொடக்க உரை இல்லை. தொடக்க உரை நீங்க வச்சுக்கிட்டு இங்க வந்து நற்கருணை மன்றாட்டு மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம். 4வது நற்கருணை மன்றாட்டு ஒண்ணு இருக்குது. அந்த நற்கருணை மன்றாட்டு பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா நீங்க இந்த தொடக்க உரையும் அதை தொடர்ந்து அந்த நற்கருணை மன்றாட்டும் மட்டும்தான் படிக்கணும். நீங்க தொடக்க உரையை எங்கேயாவது பாடிட்டு படிச்சுட்டு நற்கருணை மன்றாட்டு இங்க ஜம்ப் பண்ண கூடாது. அதனால நற்கருணை மன்றாட்டு 4 என்பது தொடக்க உரையோடு சேர்ந்த ஒன்றாக அது இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா எதையாவது ஒரு சட்டையை நீங்க போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட்டை நீங்க எதையாவது ஒன்று மாட்டிக்கலாம், அது 2வது நற்கருணை மன்றாட்டு. அப்படின்னா பேண்ட் ஒன்று 2வது நற்கருணை மன்றாட்டு, சட்டை ஒன்று எங்கேயாவது ஒரு தொடக்க உரை நீ எதை பண்ணிக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த நற்கருணை 4வது நற்கருணை மன்றாட்டு சஃபாரி மாறிங்க. அது அதே சட்டையை தான் போடணும், அதே பேண்டை தான் போடணும். நீங்க மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா அது பொருந்தாது. எனவே 4வது நற்கருணை மன்றாட்டு இந்த பெரும்பாலும்
இந்த நற்கருணை மன்றாட்டு இந்த 4 வைத்துத்தான் செய்கிறார்கள். நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன். இப்போ உதாரணமா சிறப்பு கருத்துகளுக்காக ஒற்றுமையை நோக்கி, நன்மை செய்கின்ற இயேசு அப்படின்னு ஒரு 4 தலைப்புல, பிறகு ஒப்புரவு பற்றிய தலைப்பு, அது வந்து தவக்காலத்துல சிறப்பான ஒன்று. அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா நீங்க நற்கருணை மன்றாட்டு அதுலயும் இருக்குது, அதையும் நீங்க பயன்படுத்தலாம். ஏன் திருச்சபை இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, போர் அடிக்குது ஃபாதர், ஒரே பூசை வைக்கிறீங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அதனால எப்படி போர் அடிக்கும்? ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புல அதை நீங்க கொஞ்சம் தயார் பண்ணி நீங்கள் திருப்பலி வைத்தீங்க அப்படின்னாக்கா போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளும் மனப்படமா 2வது நற்கருணை மன்றாட்டு சாமியாருக்கு தெரியலனாலும் ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா இதையே கேட்டு 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 புளிச்சு போச்சு இல்லையா? என்ன புதுசா ஏதோ படிக்கிறாருங்கிற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது சில நேரங்கள்ல ஏதாவது நாங்க தப்பு, ஏதாவது தூக்க மயக்கத்துல ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜனங்களே சொல்லுவாங்க, என்ன பார்த்தா நீங்க என்ன மாத்தி படிச்சிட்டீங்க அப்படின்வாங்க. அதனால ஒரே இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலா இவ்வளவு வெரைட்டி இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும்னா திருப்பலி போன்று ஒரு உயர்வான ஒரு வழிபாடு, ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு நிச்சயமா வேற எதுவும் இருக்க முடியாது என்பது உண்மையான கருத்து, மறுக்க முடியாத உண்மை. நன்றி ஃபாதர். இப்போ நீங்க நற்கருணை மன்றாட்டை பத்தி நம்ம அது தொடக்க உரை இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கப்புறம் நற்கருணை மன்றாட்டு 4 பகுதி சொன்னீங்க. கரெக்ட். மொத்தமா நற்கருணை மன்றாட்டு எத்தனை பகுதி தான் இருக்குது? ஏன்னா இப்ப நம்ம திருப்பலியே சொன்னீங்க, வரவேற்புன்னு இருக்கிறீங்க, வருகை பவனி, அப்புறம் இறைவார்த்தை சொன்னோம், அப்புறம் காணிக்கை சொன்னோம், நற்கருணை பவனி சொன்னோம், நற்கருணைன்னு. இந்த நற்கருணை எத்தனை பகுதி இருக்குது? ஓகே, நல்ல கேள்வி. நீங்க படிக்கக்குள்ள ரொம்ப குட் ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடியஸான ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப ஷார்ப்பா கேட்குறீங்க. இப்போ இந்த நற்கருணை மன்றாட்டு அதுல எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னு இவருடைய கேள்வி. முதல் பகுதியை நான் சொல்லிட்டேன், அதுதான் இந்த தொடக்க உரை என்பதை பற்றிய ஒரு நீண்ட விளக்கத்தை நாம சொன்னோம். எதற்காக நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, மீட்பின் வரலாற்றுக்காக நாம் இறைவனை புகழ்ந்து நன்றி சொல்கிறோம். அதான் தொடக்க உரை. அது முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. 2வது பகுதி பாத்தீங்கன்னா ஆர்ப்பரிப்பு. அது என்னது? தூயவர் என்ற ஆர்ப்பரிப்பு பகுதி. அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதுக்கு அடுத்தது ஏறக்குறைய இதுல 8 பகுதி இருக்குதுங்க மொத்தமா. 2 பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது பகுதிக்கு நாம வரணும். 3வது பகுதியில நற்கருணை மன்றாட்டிலேயே, அந்த நற்கருணை வழிபாட்டிலேயே வரக்கூடிய 3வது பகுதி தான் எபிக்லேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக்லேசிஸ்னா அது ஒரு கிரேக்க வார்த்தை. அது என்னன்னா, ரிப்பீட்டிங் த வேர்ட்ஸ் ஃபார் த டிசென்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாம் ஜெபிக்கின்றோம் அப்படின்றதுதான் அந்த எபிக்லேசிஸ் என்று சொல்வது. இந்த நற்கருணை மன்றாட்டுல 3வது நற்கருணை மன்றாட்டுல பாத்தீங்க, அல்லது 4வது மன்றாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்கள்ல தூய ஆவியானவர் வழியாக, தூய ஆவியானவர் சார்பாக நிறைய அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா தூய ஆவியானவருடைய செயல் என்பது நற்கருணையில மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, முதல் நற்கருணை எங்கே உருவானது, எங்கே ஏற்பட்டது, எங்கே கொண்டாடப்பட்டது? முதல் நற்கருணை அன்னை மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசு பிறப்பதுதான் முதல் நற்கருணை. அங்கதான் முதல் நற்கருணை ஏற்பட்டது. அந்த ஒரு பீடத்துல தான் ஆண்டவர் இயேசு முதலாக கருவாகி உருவாகி மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து அப்புறம் மரித்தார். அதுதான் முதல் நற்கருணை இயேசு வந்தது. அதனால இந்த நற்கருணையிலும் பாத்தீங்கன்னாக்கா தூய ஆவியானவருடைய அருட்பொழிவு. தூய ஆவியானவர் உண்மையை நிழலிடுவார். பிறக்க போகின்ற குழந்தை கடவுளுடைய பிள்ளை எனப்படும், உன்னதரின் கடவுள் மகன் எனப்படும் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். அதே ஒரு நிகழ்வு தான் தூய ஆவியானவர் இப்பொழுதும் நிகழ்த்துகிறார். ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியறலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைம்ல நம்ம ஆல்டர் பாய்ஸ் வந்து மணி அடிக்கிறாங்க. மணி அடிக்கிறது என்பது அது இடையில, அது மணி அடிக்கிறது வந்து என்னன்னா, இப்போ ரோட்ல நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, திடீர்னு ஒரு மாதிரி தூங்குறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த ஒரு பைபாஸ்ல போகும்போது நடுவில் ஒரு கிராஸ்ல ஒரு சப்வே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர்ல போட்டு ஒரு மாதிரி சத்தம் வரும் போடும்போது, அது டக்குன்னு அது வந்தோடனே ஏஞ்சி அலர்ட் ஆயிடும், ஒரு அலர்ட் ஆயிடுவீங்க.
அப்ப இந்த திருப்பலியிலும் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பல பேர் நல்லாட்டா இருப்பாங்க, சில பேர் வந்து தங்களுடைய கவனங்களை சிதற விட்டுருவாங்க. ஸோ அவங்களுடைய கவனத்தை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு தான் அந்த அமைதியான நேரத்துல, அந்த எல்லாரும் அமைதியா ஜெபிக்கிற அந்த நேரத்துல அந்த மணி அடிக்கும் பொழுது உங்களுடைய கவனத்தை எல்லாம் அங்க ஒன்று கூட்டி அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் புனிதப்படுத்தி இயேசு உடலாக மாறுகிற பொழுது நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அது ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு ஈர்ப்பு, மக்களுடைய கவனங்களை ஒன்றாக சேர்ப்பதற்காகத்தான், கவனம் ஈர்ப்புக்காகத்தான் அவங்களுடைய அது என்ன நடைபெறுகிறது அதுல நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மணி அடிக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த மணி அடிக்கிறது வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். இப்ப தாலி கட்டுறாங்க, தாலி கட்டுற நேரத்துல கோயில் மணி அடிப்பாங்க, பெல் அடிக்க சொல்லுவாங்க ஆச்சுங்களா. அதே போல இப்ப ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க, கடைசியா வந்து மகிழ்ச்சியின் கீதம் தேதேயும் பாடுறாங்க, மணி அடிப்பாங்க. அப்ப இந்த ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, எங்க பசிலிக்காவில் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அது மணி அடிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சி குறிக்கிறது, ஒரு ஆர்ப்பரிப்பை குறிக்கிறது. அந்த ஒரு உன்னதங்களில பாடும்போது மணி அடிக்கிறாங்க. எனவே ஒன்று இந்த கவன ஈர்ப்பு, இன்னொன்று அந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு அற்புதமான வல்லமையான ஒரு நிகழ்வு அங்கு நடைபெறுது என்பதை குறித்து காட்டுகின்ற ஒரு அடையாளம் தான் இந்த மணி. அப்ப சிறப்பு செய்யுது. அப்ப பாருங்க, அது வந்து தூய ஆவியானவருடைய வருகைக்காக கரங்களை உயர்த்தி, நல்லா கவனிக்கணும், தூய ஆவியானவருடைய வருகைக்காக எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த கரங்களை மேல் வைத்து கரங்களை விரித்து ஜெபிக்கின்ற அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்கம் இருக்குது. ஆக தூய ஆவியானவருடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று கரங்களை நாம் வைத்து நாம் ஜெபிக்கின்றோம். அதுக்கு பேர் தான் எபிக்ளேசிஸ். இப்ப நீங்க நடுப்பூசன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த நடுப்பூசை. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியறலும். இவ்வாறு இந்த அப்பமும் ரசமும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலாக இரத்தமாக மாறுவதாக. யார் வழியாக? தூய ஆவியானவருடைய வழியாக. ஆச்சுங்களா? அது பேர் தான் இந்த தூய ஆவியானவரை அழைத்தல், தூய ஆவியானவருடைய வருகை என்பதை அங்க நம்ம பார்க்கிறோம். இது மூன்றாவது. அடுத்து நான்காவது ஒரு பகுதிக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இதெல்லாம் நற்கருணை மன்றாட்டிலே இருக்கு. நான்காவது பகுதியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி. என்ன அந்த பகுதி அப்படின்னாக்கா, ஆண்டவர் இயேசு அந்த ரா உணவு வேளையிலே எப்படி நற்கருணையை ஏற்படுத்தினாரோ அந்த வார்த்தைகளையே சொல்லி நற்கருணையை ஏற்படுத்துகின்ற ஒரு நேரம்தான் அந்த நான்காவது முக்கியமான ஒரு பகுதி. நற்கருணை ஏற்படுத்துகின்ற, நற்கருணை அங்கே படைக்கின்ற, பீடத்திலே உருவாக்குகின்ற ஒரு பகுதி. நரேஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி யூகரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா, டிப்பிக்கலா ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளாக நாம் இதை எடுக்கிறோம். இதை நம்முடைய பவுலடியார் சொல்கிறார், ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் தம்முடைய அப்பத்தை, அதனுடைய உடலை ரசத்தின் வழியாக ரத்தத்தையும் கொடுத்தார் என்று பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகள். அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இயேசுவே அந்த வார்த்தையில ராபோசனத்துல சொல்லி இருக்கின்றார். அப்பதான் பாருங்க, அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி, இதான் நரேஷன், இதான் இது வந்து நம்ம அந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க. கடைசியா அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். அந்த வார்த்தையை வந்து ஆண்டவருடைய வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தை. அதை மாற்றவே கூடாது. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த நற்கருணை ஏற்படுத்துகின்ற முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் வல்லமையினால் தான் இன்றைக்கும் நற்கருணை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. என்னுடைய வல்லமையினால, என்னுடைய வார்த்தையினால இல்ல, என்னுடைய தகுதியினாலும் என்னுடைய வலிமையினாலும் கிடையாது, என்னுடைய ஜபத்தினாலும் தபத்தினாலும் இல்ல. இதை வந்து லத்தீன் மொழியில நாங்க படிக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஓப்பரே ஓப்பராத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்க? பை த வெரி ஃபேக்ட், இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இட் டேக்ஸ் பிளேஸ், அது அங்க நடக்குது. உங்களுடைய தகுதி, உங்களுடைய புனிதம் அங்க தேவையே கிடையாது. அது வந்து ஆண்டவருடைய வார்த்தை என்பதனால, வார்த்தையினுடைய வல்லமையினால
அந்த மாற்றம் அங்கே நடைபெறுகிறது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமயத்தில் தான் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். நம்முடைய குருக்கள் மனித பலகீனமானவர்கள், பாவிகள், குற்றம் உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள். அப்ப அவங்க ஆற்றுகின்ற அந்த திருப்பலி உங்களுக்கு இடரலா இருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல தான் நம்முடைய விசுவாசம் நமக்கு உதவியாக இருக்கணும். இது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய அருளினாலே ஆசையினாலே இந்த அப்பம் அவருடைய உடலாக, இந்த ரசம் அவருடைய இரத்தமாக மாறுகிறதை ஒழிய என்னுடைய தகுதியினால், என்னுடைய புனிதத்தினால் இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த நிகழ்ச்சியை அப்படியே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையாக சொல்லி நிகழ்த்தி காட்டுவது என்பதுதான் நான்காவது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆச்சுங்களா? அப்ப தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த நடுப்பூசை, நாம நினைக்கிற நடுப்பூசை முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஜெபம்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்களே ஃபாதர். நடுப்பூசையே இப்ப முடிஞ்சிருச்சு. ஆமா, கிறிஸ்துவின் உடலாவும் ரத்தமாவும் நம்ம மாத்திட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அப்புறம் எதுக்கு ஃபாதர் ஜெபம்? அது உங்களை என்ன சும்மா விட முடியுமா? அதோட இன்னும் இருக்குது. நல்லா கவனிங்க. 4வது பகுதியும் முடிச்சிட்டோம். நீங்க சொன்ன நடுப்பூசை முடிஞ்சிடுச்சு. இப்ப 5வது பகுதிக்கு வரோம். 5வது பகுதியில பாத்தீங்கன்னாக்கா நம்மையே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அப்பரசத்தை மட்டும் இல்ல, ஆண்டவர் இயேசுவை தூய ஆவியானவர் வழியாக தந்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் பலி, திருப்பலி. அதைத்தான் இப்பொழுது நாம் செய்தோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதை முடிச்சிட்டோம், அதை ஒப்பு கொடுத்துட்டோம். இப்ப நம்மையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து நம்மையே நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆக அவருடைய இறப்பையும் பாடுகளையும் உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்பது ஒரு பகுதி. அந்த பகுதி என்பது ஆண்டவருடைய வாழ்வின் மறைபொருளை நினைந்து நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள். அதற்கு அடுத்தது நம்மையே கடவுளுக்கு ஒப்படைப்பது. உதாரணமா பாருங்க, இந்த உடல் திருரத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று நாங்களும் ஒரே உடலாக மாறுவோமாக. அப்ப நம்மைய நாம சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் 6வது பகுதி. எனவே இந்த அப்ப ரசம் என்று சொல்லக்கூடியது எப்படி கடவுள் இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதோ அவ்வாறே அவருடைய உடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறுகின்ற நாமும் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுமாக நாங்களும் மாற வேண்டும் அப்படின்னு நம்மளே ஒப்பு கொடுக்கும். அதனால்தான் அந்த ஜெபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா யார் யாருக்கெல்லாம் நம்ம வேண்டிக்க போறோம் அத்தனை பேரையும் நாம முதல்ல நினைவு கூறுறோம். உதாரணமா பாருங்க, யார் வழியா நம்ம நினைவு கூறுறோம் அவங்களெல்லாம் அப்படின்னா, அன்னை மரியா, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித யோசேப்பு, அதுக்கு அடுத்தது மறைசாட்சியர், திருத்தூதர்கள், புனிதர்கள், அப்படியே எல்லாரையும் சேர்த்து. ஏன்னாக்கா திருப்பலி என்பது திருச்சபையினுடைய திரு அவையினுடைய ஒட்டுமொத்த கொண்டாட்டம். ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் பூசை வச்சிட்டு இருக்காரு. He is connected with me through the mass. நான் வந்து இங்க அமலோப்பம் ஸ்கூல்ல பூசை வச்சிட்டு இருக்கிறேன். He is connected from Australia to me through the mass. அதனால ஒரு திருப்பலி என்பது எந்த மூலையில நான் எங்க வச்சாலும் சரி. அதனாலதான் பாக்க நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய பிஷப்புக்காக வேண்டிக்கிறோம், பாப்பானூருக்காக வேண்டிக்கிறோம், இவங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஏன் குருக்களுக்காக வேண்டிக்கிறோம், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அப்படின்னு வருது. ஒரு பிஷப்பு அருள் சகோதரிகள், துறவிகள், அப்படி இப்படிலாம் அங்க வந்து ஒரு பாட்டு சேர்த்து நிறைய சொல்றார். அதெல்லாம் தப்பு. திருச்சபை இவன் நான் வந்து மேல் டாமினேஷன் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுல ஒரு அமைப்பு இருக்கு. திருச்சபையினுடைய பாப்பானவர்கள், ஆயர்கள், குருக்கள் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்புக்கு கீழே இருப்பது தான் இறை மக்கள். அதனாலதான் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், திருநிலையினர், இறை மக்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை நாம அவங்களுக்காக நாம பரிந்துரைத்து ஜெபிக்கிறோம். ஆர்டரா நம்ம ஜெபிக்கிறோம். கடைசியா யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இறந்தவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அப்ப உயிரா இருக்கிறவங்க மட்டும் திருச்சபை கிடையாது, இறந்தவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் நாம் நினைக்கின்றோம்.
அவர்களையும் நினைத்து அவர்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். இது எல்லாம் ஏறக்குறைய ஒரு முழுமையாக நிறைவாக வருவது என்பதுதான் அந்த நற்கருணை மன்றாட்டு. அதே அழகாக இந்த ஒரு நற்கருணை மன்றாட்டுடைய பகுதிகள் என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக விளக்குனீங்க. மிக்க மகிழ்ச்சி, தெளிவாக இருந்தது. அதே வேளையில் இந்த நற்கருணை மன்றாட்டில் வந்து நம்மையே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமா, திருச்சபைக்காக மற்றவங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்றீங்க. இப்ப இந்த கேனன் சொல்லும் பொழுதே இது வந்து நற்கருணை மன்றாட்டுல இதுல கேனன்ல கொடுத்த இந்த வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணுமா, இல்ல சில நேரங்கள்லாம் மற்ற குருக்கள் மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த திருப்பலி கருத்துக்களை கொண்டு வந்து இதுல சேர்ப்பாங்க. பிறந்த நாளுக்காக அவங்களுடைய பேரை சேர்ப்பாங்க, திருமண நாள் சேர்ப்பாங்க, உடல்நல கருத்துக்களை சேர்ப்பாங்க. அப்புறம் இந்த இறந்தவர்களுக்காக மன்றாடும் பொழுது அந்த இறந்தவருடைய பேர்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல கொடுக்காத வார்த்தைகளை நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்து அந்த இதுல ஜெபிக்கலாமா? இப்ப நீங்க சொல்றது கொஞ்சம் தெளிவா ஷார்ப்பா சொல்லணும்னாக்கா, நம்ம சாமியாருங்க சில பேர், ஒரு சில பேர் தான், நம்ம மறை மாவட்டத்துல இந்த பிரச்சனையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சில துறவர சபையை சேர்ந்த குருக்கள் தொடரதே கிடையாது இந்த புத்தகத்தை. அவங்களே ஒரு ஜபத்தை சொல்லி அவங்களே ஆகுமான்னு பூஜை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க கதை, அவங்க உடான்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது திருப்பலியும் கிடையாது. நீ திருச்சபைக்கு கட்டுப்பட்டு திருச்சபையின் பெயரால் அந்த திருப்பலி ஆற்றியா, நீ பாட்டு உன் இஷ்டம் போல கரிஸ்மேட்டிக் பிரேயர் நடத்திட்டு இருக்கியா? அதனால இந்த ஃபார் சொன்னார் பார்த்தீங்களா, நற்கருணை மன்றாட்டு, இந்த கேனன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாற்றவே கூடாது. எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. பெயரை எங்கே குறிப்பிடணும் அப்படின்னா பாப்பரசர், ஆயர்கள். ஏன்னா எங்கள் பாப்பரசர், உங்க பாப்பரசருக்கு பேரே இல்லையா? அவர் ஒருத்தர் தானே இருக்காரு. ஆமா, அவர் பேர் சொல்லுங்க. உங்க ஆயர் ஒரு மறை மாவட்டத்துக்கு 3 ஆயரா இருப்பாங்க. ஒரு ஆயர், மற்றவங்களாம் துணை ஆயர், இணை ஆயர், அவங்களாம் இருக்கலாம். அவருக்கு பேர் இல்லையா? அவருக்கு பேர் சொல்லுங்க. ஏன்னா திருச்சபையின் அப்போஸ்தலிக்க வழிவந்தவர்களாக அவர்கள் இருப்பதனால் அவருடைய பெயர்களே நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இப்ப ஃபார் சொன்ன மாதிரி இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற ராபர்ட் என்பவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர் உடல் உள்ள நலத்தோடு இருக்க வேண்டும். நீ பாட்டு அங்க கரிஸ்மேட்டிக் பிரேயர்லாம் அங்க நடத்தக்கூடாது. அதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த நேரத்துல அமைதியா இருந்து உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு நீங்க, ஏன்னா உங்க ராபர்ட் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு இல்லாம இங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க ஜனங்க. திருப்பலி ஆனா சிறப்பு திருப்பலி, முக்கியமான திருப்பலி, இறந்தவர்களை நினைவு கொண்டு 15ஆம் நாள் 16ஆம் நாள் திருப்பலி வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள நீங்க நினைச்சு பார்த்து அதுக்குன்னே ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பெயரை சொல்லு, அல்லது நினைவு நாள் திருப்பணியில்னா நீர் இவ்வுலகிலிருந்து உம்முடைய அழைத்து கொண்ட பெயரை சொல்லு. ஆனா பொதுவாக அன்றாடம் நடக்கின்ற அந்த திருப்பலியிலே இந்த பெயர்களை குறிப்பிடுவது என்பது சரியல்ல, முறை அல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு பிரைவேட் மாஸ், இப்ப நானும் ஃபாதரும் சேர்ந்து ஒரு திருப்பலி ஆற்றுறோம், எங்க பெற்றோர்களுக்காக ஆற்றுறோம். ஏன் இதுல நம்ம சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிக்கூடாது? ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால இது பொது வழிபாடு என்பதனால பொதுவாகத்தான் இருக்கின்ற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். நீங்க இஷ்டம் போல அதை பயன்படுத்துவது என்பது இது பண்ணக்கூடாது. எனவே இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இன்டர்பிரிட்டேஷன் இல்லை, இதை வந்து எம்பெலிஷ்மெண்ட், அதாவது இன்னும் அழகுபடுத்தி ஒரு சில வார்த்தைகளை கூட்டுவதும் அல்லது குறைப்பதும் என்பதை தயவுசெய்து நாம் அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது அது சரியான ஒரு இதுதான். சரிதானுங்களா? அப்ப இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், அமைதியாரு, நீங்க யாருக்காக நினைக்கணும் வேண்டிக்கிறீங்களோ வேண்டிக்குங்க, அந்த அமைதியில ஜெபம் பண்ணுங்க. மேலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலக வெட்டி சென்ற அனைவரையும், புரியுதுங்களா? அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இதுல இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இதுல இருக்காது. அந்த இடத்துல ஒரு 1-2 மினிட்ஸ்ல 1 மினிட் டைம் கொடுக்கலாம்ல. அதான் நான் சொன்னேன். சில பேர் கண்டினியூஸா பிரேயர் சொல்லிட்டே போயிடுறாங்க. இப்ப நானும் வந்து கண்டினியூஸா தான் பிரேயர் சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து ஒரு 10 கருத்து 15 கருத்து வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது 10 கருத்தும் 15 கருத்தும் ஒருத்தன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா நான் எப்போ முடிக்கிறது? நான் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அதை பாஸ் பண்ணலாம். அல்லது எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த பூசையில நாங்க நினைவு கூர்ந்த ஆன்மாக்கள் அப்படி நினைச்சுக்கிட்டு அடுத்தது போங்க, இல்லையா? அதுக்காக அந்த பெயர்களை அங்கே சொல்வது என்பது பொருத்தமானது அல்ல, சரியானது அல்ல.
அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி தந்தையே, தெளிவான ஒரு விளக்கங்களை நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப நன்றாக இருந்தது. மீண்டுமாக ஒரு கேள்வி, இந்த நற்கருணை மன்றாட்டினுடைய முடிவுல இந்த டாக்ஸாலஜின்னு சொல்றோம். ஆமா, டாக்ஸாலஜி. இவர் வழியாக இவரோடு இவர் வழியாக இந்த பாடலை சில நேரங்கள்லாம் பார்க்கும் பொழுது குருக்களோடு சேர்ந்து மக்களும் பாடுறாங்க. ஆமா. அப்படி பாடலாமா? பாடக்கூடாது. ஏன்னாக்கா இந்த நற்கருணை மன்றாட்டினுடைய முடிவு தான் இந்த பகுதி. இந்த அப்பத்தையும் ரசத்தையும், அதாவது இப்ப ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் இரண்டையும் 2 கரங்களில் ஏந்தி, இதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சில பேர் என்ன பண்றாங்க, வெறும் அப்பத்தை மட்டும், வெறும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை மட்டும் எடுத்து இவர் வழியாக இவரோடு. இனிமே நீங்க அதை என்ன பண்ணணும், 2த்தையும் தான் சேர்த்து வைக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, தனித்தனியா நீங்க எடுத்து ஒப்பு கொடுத்திருப்பீங்க. ஆமா, ஆண்டவரை அனைத்தினருமா உம்மை போற்றுகிறோம் ஏனென்றால் இந்த அப்பத்தை இந்த ரசத்தை அப்படின்னு தனித்தனியா நீங்க ஜெபம் சொல்லியிருப்பீங்க. இனிமே நீங்க தனித்தனியா சொல்லக்கூடாது, 2த்தையும் ஒன்னாதான் வைக்கணும். ஆக அந்த 2ஐயும் எடுத்து இவர் வழியாக அப்படின்னு சொல்றது தான் ஃபாதர் சொன்னது அந்த இறுதி புகழுரை, இறுதி பாடல் அப்படின்ற அந்த ஒரு நற்கருணை மன்றாட்டினுடைய கடைசி இது இந்த நற்கருணை மன்றாட்டினுடைய கடைசி பகுதி. அப்ப இது வரைக்கும் யார் இந்த நற்கருணை மன்றாட்டு சொன்னது? அவங்க தான் இதை சொல்லணும், அவங்க தான் இதை பாடணும், மற்றவங்க யாரும் சொல்லக்கூடாது, பாடக்கூடாது. மக்கள் என்ன செய்யலாம், கடைசியா இதை முடிச்சு வைக்கிற மாதிரி தூங்குனவன் தூங்காதவன் எல்லாம் சேர்ந்து ஆமேன் அப்படின்ற ஒரு பெரிய ஆமேன், ஒரு பெரிய ஆமேன், தி கிரேட் ஆமேன். இப்ப நம்ம 3 முறை நம்ம சொல்றோம். முதல்ல பாத்தீங்கன்னா 1 முறை தான் சொன்னாங்க, இப்ப அதை 3 முறை ஆக்கிட்டாங்க. ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு அது 1 முறை தான் சொல்லணும். அது இப்ப எல்லாம் சொல்றாங்கன்றதுனால ஆமேன் ஆமேன் 3 முறை நம்ம சொல்றோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆக இந்த ஆமேன் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய பாடக்கூடிய பகுதியை ஒழிஞ்சு மற்ற இந்த நற்கருணை மன்றாட்டினுடைய கடைசி பகுதி இவர் வழியாக இவரோடு இவரில் அப்படின்றது strictly for the priest, the main celebrant, along with the concelebrant, for the priest, not for the people அப்படின்றத நல்லா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இப்ப வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா கேட்கலாம். ஏறக்குறைய நம்ம நற்கருணை மன்றாட்டினுடைய இறுதி முடிச்சிட்டோம். நற்கருணை மன்றாட்டு என்பது ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. அதே போல இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புறேன். பீடம், அது கோயில்ல இருப்பது பீடம், திருப்பலி நேரத்துல அது திருப்பலி பீடம். பீடம் எதை காட்டுது அப்படின்னா ஆண்டவர் இயேசுவினுடைய அடையாளப்படுத்தி காட்டுகிறது தான் பீடம். ஏனென்றால் அதன் மேல்தான் ஆண்டவர் இயேசு பலியாகின்றார், நமக்கு உணவாக வருகின்றார். இந்த பீடம் எப்படி வந்தது அப்படின்னா தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஆபிரகாம் அவர் தான் என்ன செய்யறாரு, இந்த பீடத்தை அமைக்கிறாரு. மோரே என்ற அந்த இடத்துல அவர் இந்த பீடத்தை முதல்ல அமைக்கிறார். அது எப்ப இது ஒரு பீடம், ஆனால் திருப்பலியே பலிபீடமாக எப்ப மாறுது அப்படின்னா அதே ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி அவர் வைக்கிறாரு. அப்புறம் ஈசாக்கு போயிடுறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அவர் பலியிடுறாரு. ஆக பீடம் என்பதும் பலிப்பீடம் என்பதும் தொடக்க நூலிலேயே வரக்கூடிய அடையாளங்களாக இருக்கிறது. இன்றைக்கு இது புதிய ஏற்பாட்டுல இது யாரு? இயேசு கிறிஸ்துவே இந்த புதிய பீடம், இயேசு கிறிஸ்துவே இந்த பலி பொருள், இயேசு கிறிஸ்துவே இந்த பலியை நிறைவேற்றுகின்றவர், கொண்டாடுகின்றவர். எனவே இந்த பீடம் என்பது அவ்வளவு அர்த்தம் புரிந்தது, செறிவான ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டது. எனவே இந்த பீடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓவர் டெக்கரேஷன் பண்ணி அதை மகிமையை அதனுடைய மறைபொருளை கெடுத்துடக்கூடாது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ வில்லியனூர்ல கெபியில ஒரு பீடம் வச்சிருக்கிறேன். அது 3 கல் வச்சு அந்த பீடம் இருக்கும். அந்த பீடம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆபிரகாம் அமைத்த அந்த பீடத்தை ஒத்த வகையிலே அது இருக்கும். அது நான் அமைக்கல, ஃபாதர் அருள்தாஸ் வச்சிருந்தாரு. அதை கலையாம அந்த அழகு குலையாம நாம வச்சிருக்கோம். அதுதான் பீடம். எனவே பலிபீடத்துல நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஏகப்பட்ட மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, ரோஜாப்பூ போட்டு எல்லாம் ஒரு வழி ஆக்கி பீடம் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி நம்ம ஓவர் டெக்கரேஷன் பண்றத நம்ம நிச்சயமா அதை நம்ம எடுக்கணும். ஆல்டர் மேல பீடத்து மேல பெரும்பாலும் எதையும் வைக்க கூடாது. பிராக்டிக்கலா இது வேற வழி இல்லை, எதையா வச்சுதான் நாம் ஆகணும் அப்படின்ற முறையில் வைக்கிறோம். ஆனா எதுவுமே இருக்கக்கூடாது எக்ஸப்ட் புசபசுகம் மைக்கு,
அவ்வளோதான் வைக்கலாம், வேற எதுவும் வைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி தொடச்சு அப்படியே வச்சு விட்றாங்க. அந்த இதில் சில பிஷப்ஸுங்க அந்த தொப்பியை கொண்டு போய் அங்கே தான் முதல்ல வைக்கிறாங்க. தொப்பி வைக்கிறதுக்கு இடமே இல்லை உங்களுக்கு. அதை என்ன செய்யணும், பூசை பசங்க கொண்டு போய் அங்கே வைக்கலாம். நம்ம பிஷப் அழகா உள்ள சொருவிக்கிறாரு, இப்படி தான் சொருவுறாருன்னு தெரியல, அழகா உள்ள சொருவிக்கிறாரு. டிப்டாப்பா இருக்கு பீடம், அது அழகா இருக்கணும் அந்த பீடம், வெறுமையா இருக்கணும் அந்த பீடம். இட் இஸ் meant only for the Eucharist, only for the body and blood of Christ. மற்ற எதுவுமே கிடையாது. அதுதான் பீடம், அதுதான் பலிப்பீடம். இவ்வளவு நேரம் நம்ம நற்கருணை வழிபாடுல பரிசுத்தாவி வழியாக இயேசு கிறிஸ்துவை தந்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கறதுல இருக்கிற பகுதிகளை நம்ம தெளிவா பார்த்தோம் ஃபாதர். எங்களுக்கு நிறைய தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ. அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றியை பொதுவாக இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறை குறைகளை நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்தினால் சரி செய்து கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம், இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அது வழியாகலாம். எனவே தயவு செய்து ஒத்துழைக்குமாறும், இதுவரைக்கும் நீங்கள் காது கொடுத்து உங்களுடைய நேரம் செலவழித்து பார்த்ததற்கும் கேட்டதற்கும் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு அன்பு கலந்த நன்றியையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியே வாழ்க.